பிரதமர் மோடி தமிழகத்தில் குடியேறினாலும் பாஜகவுக்கு ஓட்டு விழாது என்று கனிமொழி எம்பி கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் தமிழக பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். கனிமொழி எம்பி பேசுகையில் ஜிஎஸ்டி வரி வசூல் செய்துவிட்டு மத்திய அரசு பங்குத்தொகை தருவதில்லை என்று குற்றம் சாட்டினார். மத்திய அரசை எதிர்த்து முதலமைச்சர் குரல் கொடுப்பதால் தமிழக அரசுக்கு மத்திய அரசு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது என்றும் கனிமொழி கூறினார். தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதி தராமல் மக்களை வஞ்சிக்கும் மத்திய அரசு தமிழ் மொழி மற்றும் தமிழ் மக்களை கொச்சைப்படுத்தி பேசும் ஆளுநரை தந்துள்ளது என்று கனிமொழி குறிப்பிட்டார். தமிழக அரசு அதிக நிதி ஒதுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஸ்டிக்கர் ஒட்டி வருவதாகவும் கூறிய அவர், பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வந்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட கனிமொழி, மோடி தமிழகத்தில் குடியேறினாலும் மக்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்று கூறினார். பாஜக ஆட்சியை ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு நிதியை முடக்கினாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. வெள்ளம் வந்தது, அந்த வெள்ளத்திலே சென்னையிலும் சரி, நம்முடைய மாவட்டத்திலும் சரி, திருநெல்வேலியிலும் சரி மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள், மீனவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். எத்தனையோ வீடுகள் மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு இடிந்து விழுந்தது. சென்னைக்கு ஒன்றிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பார்த்துவிட்டு சென்றார்கள். இங்க யாருண்டா? நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தார்கள். வந்து எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்வியை கேட்டாங்க. என்னன்னா, கோயிலை சுத்தி ஏன் சகதியா இருக்கு, அழுக்கா இருக்கு? ஏன் அங்க பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடியவருக்கு சம்பளம் அதிகமா கொடுக்கல? இதுதான் அவருக்கு இருந்த அக்கறை. அவருக்கு எப்பொழுதுமே கோயிலை சுற்றி மழையில எல்லாம் அடிச்சுட்டு போகுது, கோயிலை சுற்றி நிற்கக்கூடிய சகதியை பற்றி கேள்வி கேட்கிறார்.